அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களே உமக்கு பணமோ மக்களை மிரட்டி பயங்காட்டும் தான் ரொம்ப பெருசு. மக்களின் ஜிமெயில் ஐடியை திருடி பிளாக் வெப்சைட்டில் இருந்துட்டு அவங்க கேபி ஜிபி எம்பி திருடுறாங்களே அவங்கள கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை. கடலுக்கு அடியில் ஏஐ தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் அழிக்கணும். அதானே நினச்சிருக்குது. கடலுக்கு அடியில் ஏஐ தொழில்நுட்பத்தை புகுத்துவதனால அந்த கேபிள்கள் வைப்ரேஷனால அந்த கடலுக்கு அடியில் உள்ள மீன்கள் எல்லாம் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே அது வைப்ரேஷனால நோய் கொண்டு அதை மக்கள் தின்னும்போது இந்த உலக மக்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும். அதானே நமக்கு விருப்பம். கூகுள் சிஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை இங்கே இந்தியாவில் அனுப்பி டெல்லி மாநாட்டில் அனுப்பி மோடிஜிக்கு கூட ஒரு கை கோர்த்துட்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கடலுக்கு அடியிலோட்டு ஜாயின் பண்ணியதை பற்றி நீங்கள் அழகாட்டு ஒரு நிகழ்ச்சி தொகுத்துட்டு போயிட்டியா. அதனால உங்களுக்கு தானே லாபம். இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தேவையா? நீங்க நினைச்ச அந்த போரை நிறுத்த முடியாதா? இதனால எத்தனை பல பில்லியன் கோடிக்கணக்கான பொருட்கள் சேதம், மக்கள் சேதம். நீங்க பெரிய வல்லரசு நாட்டை சேர்ந்தவங்க தான். நீங்க நினைச்சா அந்த மக்களை வம்பு தும்பு இல்லாம கொண்டு போ, சமானத்தோட ஒற்றுமையோட கொண்டு போக உள்ள வழியை செய்யும். பொதுநலத்தோடு செயல்படுவதாக இருந்தால் நாட்டு தலைவர்கள் ஏன் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ள வேண்டும்? ஒருவருக்கொருவர் ஏன் தரக்குறைவாக பேச வேண்டும்? ஏன் நாடுகளுக்கிடையே போட்டி பொறாமைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது? சட்டத்தை காரணம் காட்டி ஏன் ஒரு நாடு மற்ற நாடுகளை சிக்க வைக்கிறார்கள்? அதிகாரமும் வணிகமும் மதிப்பும் மரியாதையும் சொகுசான வாழ்க்கையும் இருப்பதால் தான் ஒவ்வொரு நாடும் அடுத்த நாடை தன்னகத்தை கொண்டு வருவதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் வசதி வாய்ப்புக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் சம்பாத்தியம் செய்வதற்காகவும் போராடி வருகிறார்கள். இங்க டிக்கெட் கொடுத்தா உள்ளாடியெல்லாம் பார்ப்பாங்க. சரிங்க சரிங்க. உள்ள என்னென்ன இருக்கும்? பாரத் மாதா ராமாயண தரிசனம், பாரத் மாதா எல்லாமே பொசிஷன் மாதிரி போட்டோ ஆல்பம் பிக்சர். ஓ சரிங்க. ராமாயண தரிசனோட போட்டோ பிக்சர் ஒவ்வொரு வேட்ஸுக்குள்ள அந்த அடியாரங்கள். ஓ சரி சரி. அவங்க அந்த மக்கள் நிறைய அந்த என்று இல்லையா ஒரு 600-700 பேர் வந்து. சரிங்க சார் சரிங்க சரிங்க சார். 2017 நல்ல வெளி தோட்டம் நல்ல சூப்பர். போராடி போராடி ஒன்றுமே கிடைக்கவில்லை என்ற நிலையில் ஒதுங்கிக் கொள்ளும் நபர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலக நாடுகள் அனைத்தும் சகோதர ஒற்றுமையுடனும் பாசத்துடனும் மனிதர்களை மனிதனாக மதித்து நடக்க வேண்டும் என்பதே இறைவன் கொடுக்கும் கட்டளையாகும். இதை புரிந்து நடப்பதே ஒவ்வொரு நாடுகளின் கடமையாகும். இன்றைய காலகட்டத்தில் பிளாக் வெப்சைட்டுகளின் எண்ணிக்கை அதை பயன்படுத்துவோர் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை எடுப்போம்.